கர்நாடகாவில் உருவாகி தமிழகத்தில் 222 கிலோமீட்டர் ஓடும் பாலாற்றில் தண்ணீரை சேமிக்க அரசு ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சௌமியா அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியில் பசுமை தாயகம் சார்பில் நடைபெற்ற சிங்கப்பெண்ணே எழுந்துவா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவருக்கு சிலம்பம், பரதம் ஆடி வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிப்காட்டில் கைவிடப்பட்ட தொழிற்சாலையில் உள்ள குரோமிய கழிவுகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் 35 ஆண்டுகளாக அகற்றப்படாமல் 700 ஏக்கர் நிலம் விவசாயத்திற்கு பயன்படாமல் பாழ்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஆனா பாலாறு நம்ம ஊர்ல ஓடுது, கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர் ஓடுது. அந்த பாலாறு தான் இந்த ஊருக்கு சிறப்பு. பாலாறு இந்த ஊருடைய சிறப்பு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா இப்ப ஆறு ஓடுதா? பாலா இருக்குதா? பால இல்ல. ஆறு பாதி சமயம் 3 வருஷம் அந்த ஆறுல தண்ணியே இல்ல. எனக்கு மழை பெய்யும் போது நிறைய பேப்பர்ல சோசியல் மீடியால எல்லாம் நான் பார்ப்பேன். மழை பெய்ந்து அந்த ஆறுல வெள்ளமா ஓடும் பொழுது எல்லாரும் அந்த பாலத்து மேல நின்னு போட்டோ செல்ஃபி எல்லாம் எடுப்பாங்க. பைக்ல வரவங்க நிறுத்தி அந்த ஆறு அப்படியே ஓடுறத பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு எடுப்பாங்க. சென்னையில கூட அப்படிதான் அடையாறு, கூவம் எல்லாத்துலயும் பார்த்து எடுப்பாங்க. அதே மாதிரி பாலாறுல நின்னு அந்த பாலத்து மேல நின்னு அவங்க எல்லாம் போட்டோ எடுத்து போடுவாங்க. ஆனா அந்த மழையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தண்ணி இருக்கா? தண்ணி இருக்காமா? தண்ணி கிடையாது. இப்ப ஒரு வீடுனாலே தண்ணிய எப்படி சேமிச்சு வைக்கணும்னு நமக்கே தெரியுது. ஆனா இவ்வளவு பெரிய அரசாங்கம் நடத்துறாங்க, தண்ணிய சேமிச்சே வைக்கவே இல்லை. தண்ணிய சேமிச்சு வைக்கவே இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.